Hello friends, welcome back to my channel. My channel Gain Knowledge Jagdish. This channel first time you're watching means please subscribe to my channel and like to my channel and share to your friends. Now you will start the topic TN TIT 2025 paper 2 social science. This question paper very useful for us, so please subscribe to my channel, please support. Nowadays we start the lesson psychology. Totally நம்ம சேனலில் டிஎன்டி ரிலேட்டட் நிறைய டாபிக் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போட்டு சைக்காலஜி ஆல்ரெடி நம்ம அப்புறமா பார்க்கலாம். தமிழ் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு, இப்போ இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இங்கிலீஷில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி எக்ஸ்ட்ராவாக என்ன இன்ஃபார்ம் தெரிஞ்சிக்க போகிறோம், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், Dash is an award-winning wildlife and conservation filmmaker. இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்கின்ற லெசன். சீ டர்ட்டில் அப்படின்ற டாப்பிக்கில் அபவுட் த ஆட்டர் அவருக்கு இது வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் சேக்கர் டட்டாரி. 6th புக்கில் அபவுட் த ஆட்டர் பார்த்தீங்கன்னாவே இது உங்களுக்கு சீ டர்ட்டில் டாபிக் யூனிட் 1 ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்குது. ஓகேவா? ப்ரோஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Olive ridleys come to lay their eggs between the months of. இதுவும் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்ம். ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்து சேக்கடட்டாரி அந்த லெசனில் இருக்கும். செக்ஷன் 2ல் இருக்கும். இது செக்ஷன் 2ல் இருக்குது. ஸோ எந்த மந்த் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லேஸ் முட்டையிறதுக்காக வரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி அண்ட் மார்ச். ஆக்சுவலாக இந்த சீ டர்ட்டில்ஸ் எல்லாமே சீல மட்டும் தான் இருப்பேன். ஓஷன், சி இந்த மாதிரி கடல் ஏரியாவில் தான் இருக்குமே. அது எப்போ வெளில வரும்னா முட்டையிறதுக்காக மட்டும் லேண்டுக்கு வரும். அது ஜனவரி அண்ட் மார்ச் இந்த டைமில் தான். ஒவ்வொரு அந்த எக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் பால் எப்படி இருக்குது, ஒவ்வொரு எக்குமே எப்படி இருக்கும், டேபிள் டென்னிஸ் பால் பார்த்துருக்கீங்களா? அந்த பால் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீட் த அபவ் த சென்டென்ஸ், ஃபைண்ட் த அட்வர்ப் டைப்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் கிராமர் பார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த ஒவ்வொரு டாப்பிக்கு சப் டாபிக்ஸ் நிறைய படிக்கணும், அது டைப்ஸ் நிறைய கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இது கேட்டிருக்காங்க. அப்ஸ்டருடைய என்ன டைப் கேட்குறாங்கன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். எப்படி பண்ணலான்னா, வேர் அப்படின்ற கொஷின் நீங்கள் கேட்டால் கிடைக்கும். பிளேஸுக்கு வேர், வேர் ஷீ லைவ், வேர் மாலா லைவ், அப்ஸ்டர். அப்போ வேர் அப்படின்ற கொஷின் கேட்டால் கிடைக்கிறது தான் பிளேஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், லூயிஸ் கேரோல் வாஸ் டேஷ் ரைட்டர். லூயிஸ் கேரோல் என்ன ரைட்டர் பார்த்தீங்கன்னா அண்ட் இங்கிலீஷ். இதுவும் 6th ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 4 கொஷினுமே 6th தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 6th இது ஃபஸ்ட் டேர்ம் த க்ரொக்கடைல் அப்படின்ற போயம் வரும். அந்த க்ரொக்கடைல் போயம் உடைய பாயிண்ட் தான் லூயிஸ் கேரோல். அது மட்டும் கிடையாது, இவர் இன்னொரு புக்கு ஃபேமஸ் புக் ஒன்று எழுதிப்பார், அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட். அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் என்ற புக்கு இவர் எழுதியிருப்பார். ஓகேவா? சைடு பை சைடு நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் மார்க் நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்,
figure of speech in which words are used in such a way that their intended meaning different from the actual meaning. So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஐரணி. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை டெஃபினேஷன் எப்பவுமே ஒரு லைன்ஸ் கொடுத்தா என்ன கேட்பாங்க, ஆனால் இந்த டைம் என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டெஃபினேஷனுக்கு வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாப் மாடல் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் வரும். ஓகேவா? The only one way to attract butterflies is to dance for them. A part of so you can answer grow flowers. Butterflies வந்து வளர்ந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய அட்ராக்ட் வரும். ஓகேவா? இது யார் சொல்கிறா? யூனிட் 2ல் வரும், இது 6th. ஓகேவா? நெக்ஸ்ட் Srigan Srivastava is an Indian author of dash origin. ஆக்சுவலாக இவர் யார் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுக்கான ஆத்தர். இவர் வந்து ஜெர்மனியில். ஆப்ஷன் பி. இந்தியாவில் வசித்தாலும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இவருக்கு இருந்தாலும் அவர் பிறந்தது ஜெர்மனி. ஓகேவா? இந்தியாவில் வாழக்கூடிய ஜெர்மனி ரைட். ஓகே. நெக்ஸ்ட் I will die but not run away. Thus are the words of யாருடைய words இது? ஆக்சுவலாக இது எந்த லெசன் பண்ணால் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஒரு ஏரோப்ளைன் வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க 1986. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நீஜா. ஒரிஜினல் ரியாலிட்டியான அந்த ஒரு ஸ்டோரி. ஓகேவா? ரியாலிட்டி. ஓகேவா? 1986 ஒரு ஏரோப்ளைன் வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க. அதை பேசஞ்சர் காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் செட்டாலும் சரி ஓட மாட்டேன், நான் டெத்து கூட ஆக தவிர ஓட மாட்டேன், எஸ்கேப் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நீச்சா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் of the underlined idioms is the following sentence. He refused point blank. Point blank அப்படி எக்ஸாக்டாக மீனிங் பார்த்தீங்கன்னா வெரி டைரக்ட்னு சொல்லலாம். ஒன்று வெரி டைரக்ட்லி, ஆர் இன்னொரு மீனிங்னா பிளண்ட்லி. ஓகே, ஆப்ஷன் ஏ. இடியம்ஸ் நிறைய இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் இடியம்ஸ் இருக்குது, ஆனால் இந்த வேர்டு இருக்கானா இல்லை. ஓகேவா? 8லேருந்து நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டா போதும். அதே போல் எக்ஸ்ட்ரா அந்த கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக்கு தவிர புக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கைடு அடிஷ்னலாக பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் இது 10th இருக்க பாருங்கள், ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. The poem The Computer's Yellowed Grandma is a poet want to copy, scan and paste. எதன் மூலமாக அது யார் வெளில வந்தாங்க அப்படின்னா ஏர் கிராண்ட் மதர். இது ஒரு ஹியூமரஸ் போயம். எஸ்ஐ 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஃபஸ்ட் டேர்மில். 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் இது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஒரு ஹியூமரஸ் போயம். ஹியூமரஸ்னு நகைச்சுவையான ஒரு போயம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு Edgar Albert Gust is part of an hours is days and is years. இந்த லைன் எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக தைரியமாக இருக்குன்னு சொல்லிப்பார். கரேஜ். ஆப்ஷன் பி.
ஆப்ஷன் பி courage is இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷிப் இன் மேன் ஓவர்போர்ட்? இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கப்பட்ட ப்ரோஸ் சப்ளிமெண்ட்ரி. வசந்தா அவங்க எழுதிட்டு ஸ்டோரி அது. வசந்தா மூர்த்தி அண்ட் ஆர்டர் நேம் வந்து வசந்தா மூர்த்தி. அவருக்கு எழுதிய ஒரு ஸ்டோரி. ஓகே, அதுக்கான ஆன்சர் எஸ்எஸ் ராஜுலா. 6th ஓவரில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். 2 யூனிட்ஸு. 3rd யூனிட் முடிச்சுட்டு கிராமர் பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7th 8th அந்த மாதிரி போகலாம். நிறைய நேரம் இல்லை, அதனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னவோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட், மை ரெமினிசியஸ் வாஸ் ரிட்டன் பை. மை ரெமினிசியஸ் இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது யாருன்னா ரவீந்திரநாத் டேகூர் அவர்கள் எழுதிய ஒரு ஸ்டோரி, ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரி. ரெமினிசியஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? ரவீந்திரநாத் டேகூர் பார்த்தீங்கன்னா 1913 நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். எந்த புக்கு நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் சொல்லி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஐசக்ஸ் பிளேமேட்ஸ் were enchanted with his new windmill. Find a meaning that does not synchronize with the word underline. enchanted அப்படின்ற ஒருக்கான நாட் மீனிங், நாட் சிங்க்ரைஸ். நல்லா கொஞ்சம் இந்த ஓடு நல்லா பாட்டுங்க. மீனிங் கேட்குறாங்களா இது கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேன்னால நல்லா பாருங்கள். enchanted அப்படின்றது மீனிங் என்ன? நாட் சிங்க்ரைஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் மோட்டிவேட்டட். இதுவும் 8th ஸ்டாண்டர்டில் கிளியராக கொடுத்து ஐசக் நியூட்டன் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who was born Woolstorphy in England in 1642 கிறிஸ்மஸ் டே? கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி 1642 யார் பிறந்த இங்கிலாண்டில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சார் ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன் 1642, சில இடத்துல 43ன்னு சொல்லியிருப்பாங்க, 1642. ஓகேவா? சார் இதுவும் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் த பெர்சனிஃபிகேஷன்? எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. பெர்சனிஃபிகேஷன் தெரியும் உங்களுக்கு. அந்த பெர்சனிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லுங்க பார்ப்போம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, நாட் என்ன இது வந்து பெர்சனிஃபிகேஷன் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்ன இல்லை? பாருங்கள், ஆப்ஷன் டி தான். அது ஆப்ஷன் டி மட்டும் இருக்கான ஆன்சர். பிகாஸ் த சாக்லேட் ஸ்மெல்ட் லைக் டெலிஷியஸ் கேக். சாக்லேட் ஸ்மெல் எப்படி இருக்கான்? டேஸ்ட்டாக கேக்கு போல் டேஸ்ட் இருக்கான் அந்த ஸ்மெல்லு. லைக் அப்படின்ற வந்துன்னா இது சிமிலி. ஓகேவா? ஸோ சிமிலினால இது வந்து ராங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 77th கொஸ்டின். இது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கப்பட்ட ரோட் சேஃப்டி அந்த லெசன் லிட்டராக கேட்ட கொஸ்டின். When the speaker says, yes grandpa, we should wait until the roads to clear the traffic,
we should first look right, left, and then again right before we cross the road. Sorry for disturbance. Okay, now start the next question. Is 8th standard road safety return question. In the question can answer option B, கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட்டாக அங்கே சொல்கிறதுனால இது கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப்டர் his father's death, his brothers demanded to spill the wealth. நான் கொஸ்டின் புரிஞ்சுக்கிங்க. இவருடைய அப்பா இறந்த பிறகு அவங்க பிரதர்ஸ் எல்லாமே அவங்களுடைய சொத்துக்களை பிரிச்சுட்டாங்க. டிமாண்டர், இந்த இடத்துல டிமாண்டருக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிமாண்டருக்கான மீனிங் என்னென்னா ஆஸ்க் அத்தாரிட்டி. ஏன் இங்கே ஆஸ்க் அத்தாரிட்டின்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தாரிட்டியை வந்து கேட்குறது, அவங்கள உரிமையை கேட்குறாங்க. ஓகேவா? அது வந்து இங்கே ரிக்வெஸ்டர் வராது, அட்வைஸ் வராது, குவாரல்டு வராது. ஸோ எக்ஸாக்டாக ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த வேர்ட் டஸ் நாட் பிலாங் இன் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன். இது இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ கோல்டா, பேஷனேட்டா, ஹெட்ராய்டா, எமோஷ்னலா? இதுக்கான ஆன்சர் கோல்டு. பிகாஸ் இது ஒரு லேக் ஆஃப் எமோஷன், பட் இது வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங்கு. இது கோல்டு அப்படின்றது சிம்பிளாக ஒரு எமோஷன் மட்டும். அப்போது இதுதான் இது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனிக்யூ இதுக்கூடிய ஆன்டினிம் நல்லா கேட்குங்க. இது சினானியமாக ஆன்டினிமாக நல்லா பார்த்துக்குங்க. சினானிம்ஸ் கேட்குறாங்களா, ஆன்டினிம்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்குங்க. யூனிக்யூ அப்படின்னா என்ன மீனிங் ஃபஸ்ட்டு புரிஞ்சிடும். யூனிக்னா ஒற்றுமையாக இருக்குது, அதாவது ஸ்பெஷலாக இருக்குது. யூனிக்யூ மீன்ஸ் ஸ்பெஷல். யூனிட்டினா ஒற்றுமையாக இருக்குது, யூனிக்யூனா ஸ்பெஷல் மீனிங். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து காமன். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் 81. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருக்காங்க. ஐசக் இது 8th ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்காங்க. ஒரு எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் டைப்பில். என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஐசக் ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் எ மாடல் ஆஃப் விண்மில். ஐசக் நியூட்டன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விண்மில்லை வந்து உருவாக்குறார். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஸ் பொசஸ்ஸர் எ ஒண்டர்ஃபுல் ஃபெக்குலிட்டி ஆஃப் அக்யூரிங் ஆஃப் நாலேஜ் பை த சிம்பிளஸ்ட் மீன்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக, இதுவும் கரெக்டாக, இதுவும் கரெக்டாக. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ரீசனும் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது ஆன்லைன் ப்ரொடக்டர்ஸ். இது 8th ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் 8th தான் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் ப்ரொடக்டர்ஸ் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன். ஆன்லைன் ப்ரொடக்டர்ஸ்னால் ஆன்லைனில் நம்ம பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இது யங் சில்ட்ரன் வந்து ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ். தெரியாதவங்கிட்ட மொபைல் கொடுத்தா நம்முடைய நாலேஜ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த இது வந்து சொல்கிறாங்க, அதை பாதுகாக்கலாம் ஆன்லைன் ப்ரொடக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்னது
கரெக்டானு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம யூஸ் பண்ண கொடுத்தா எப்படி யூஸ் பண்ண முடியும், அதை போய் ஸ்ட்ராங் ராங். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஓ இஸ் ப்ரொடாஜி. ப்ரொடாஜி அப்படின்றதுனா ஒரு யங் சில்ட்ரன் ஷோ கிரேட் எபிலிட்டி அட் த யங். சின்ன வயசு எப்படி அவனுக்கு ஸ்கில் வந்து ஷோ பண்ணுறான் அதை பற்றி சொல்கிறது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இது டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. போர்டு மை அப்படின்ற வேர்டு இது 8 இருந்தால் கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் வந்து 8 ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது அந்த டைப்ஸ். ஓகேவா? மை அப்படின்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் மை வரும், யுவர் வரும், அதே போல் இஸ்ஸு இந்த மாதிரி பொசசிவ் இதுக்கு இன்னொரு பேர் பொசசிவ் டிட்டர்மினர்ஸ்னு சொல்லுவாங்க. பொசசிவ் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் 85ல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8th ஸ்டாண்டர்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8லேருந்து நிறைய படித்தோம். இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் சி. கிரப்னா கிரப் அப்படின்ற ஒரு நவுண்டாது, அப்போது ஏ. ஓகேவா? ஏ எங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போது இதுக்கான ஆன்சர் சி. ஆனால் ஒரு 2-3 ஆப்ஷன் இல்லை, 4 ஆப்ஷனில் ஒரு 2 ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணாவே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இண்டீட் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இண்டீட் இந்த வேர்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சயின்ஸை கரெக்டாக பண்ணுங்கள். பிரைமரி யூஸ் அட் எம்போசிஷன். எம்போசிஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பிரைமரி யூஸ். 1 minute. primarily used to add emphasis. அது சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் 87th கொஸ்டின் டென்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டென்ஸ் டாபிக். ஓகேவா? இதுக்கு நான் ஆன்சர் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து 7th இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? பேசிவ் வாய்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பேசிவ் வாய்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் அவன் எப்போவுமே டென்ஸு பேசிவ் ஃபார்மில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். அதான் வீட்ரி ஃபார்ம் தான் வரணும். இந்த வீட்ரி ஃபார்ம் இருக்கிறது ஃப்ளவுன் மட்டும்தான். ஓகே, இங்கே ஒரு ஃப்ளவுன் இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளவுன் இருக்குது. ஃப்ளோடு எனக்கு ஃப்ளோடு வராது. இப்போ 2 ஃப்ளவுனில் பிஃபோர் பி ஃபார்ம் வரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதுனால இங்கே வாஸ் அப்படின்றது வருது. ஓகேவா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 8 lines 6 lines இருக்குது. ஆக்சுவலாக இது சானட்டுடைய 14 lines இருக்குல்ல பார்த்தீங்களா? அந்த 14 லைன்ஸை பிரிச்சிருக்காங்க. 14 லைன் பிரிச்சுன்னா சானட்டை ஃபஸ்ட்டு
8 லைன்ஸ் என்ன நேம் வைப்பாங்க? ட்ரெடிஷ்னல் ஒரு பெட்ரோனிக் சானட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 8 லைன் ஆக்டிவ் நெக்ஸ்ட்டு 16 செட் ஸ்டேட். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஒரு ட்ரெடிஷ்னலான பெட்ராச்சன் சானட்டில் இதை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 89th த poet laureate ஆஃப் மிச்சிகன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு நான் லெசன் எடுக்கும்போதே சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய எட்கர் ஆல்பர்ட் கெஸ் ஆக்சுவலாக இந்த நிறைய டைம் இந்த ரிலேட்டட் கொஷினை கேட்டிருக்காங்க நிறைய முறை. ஓகேவா? 1952 அஃபிஷியலாக இதை சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அஃபிஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். சூஸ் இந்த வேர்ட் ஆப்போசிட் வேர்டு கேட்குறாங்க. ஸ்டர்டில்டுடைய ஆப்போசிட் வேர்டு. ஃபஸ்ட்டுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டன்ட், பயம், ஃபியர், நிறைய மீனிங். அதுக்கான ஆப்போசிட் வேர்டு என்னென்ன இதில் அன்கன்சர்ன்ட். ஆப்ஷன் டி. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது இங்கிலீஷ் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சோசியல் பார்ப்போம். ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வரேன். யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.